Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து heavy silk saree pre-pleating பார்க்க போறோம். பழைய pre-pleating வீடியோ பார்த்துட்டு நிறைய ரெஸ்பான்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. இது ரொம்ப travel friendly, ஈஸியா நீங்க 2 minutesல drape பண்றதுக்கான pre-pleating தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் பட்டன் காட்டும். அதையும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் என்ற சிம்பல் வரும். அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நிறைய பின்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனாலேயே உங்களுக்கு வந்து இப்போதைக்கு நான் ஒரு 4 பின் காட்டுறேன். பட் ஓவராலாக 2 to 3 பின்ஸே போதும். எப்படி ஈஸியாக நம்ம மடித்து வச்சா போதும், கலையவே கலையாது. நிறைய பின்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். சில்க் சாரீ டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இது பெரிய பார்டர் சாரீ அப்படிங்கிறனால நான் வந்து அந்த பார்டரில் பாதியாக எடுத்து இந்த மாதிரி முந்தானை வந்து நான் மடித்து எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சம் வந்து அகலமாக தான் மடித்து எடுத்துக்கிறேன். இன்னும் நீங்கள் 10 ப்ளீட்ஸ் 8 ப்ளீட்ஸ் கூட எடுக்கலாம். அந்த வீடியோ வேணுனாலும் கையில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு 7 to 8 வர மாதிரி எடுத்திருக்கேன், கொஞ்சம் பெரிய ப்ளீட் வர மாதிரி. ஸோ முந்தானையெல்லாம் மடித்து நம்ம வந்து ஒரு பின் குத்திக்க போகிறோம். ஸோ வந்து மெஷர்மெண்ட்ஸ் பற்றி நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ ஷோல்டரில் நீங்கள் இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு எவ்வளோ முந்தானை விடுவீங்களோ வச்சு பார்த்துட்டு அந்த இடத்துல நீங்கள் ஒரு பின் குத்திக்கணும். ஸோ பின் குத்தின இடத்துல இருந்து முந்தானைக்கு நம்ம அயன் பண்ணிக்கலாம். அயன் பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான, ஃபஸ்ட்டு எப்போவுமே சில்க் சாரீ டேமேஜ் ஆயிரும், அதனால் நைலானில் வச்சு தேய்ங்க. ஹீட் உங்களுக்கு பத்தலைனா வேணால் 1 பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எடுத்த உடனே காட்டனுக்கோ இல்லை மற்ற செட்டிங்ஸும் வைக்கவே வைக்காதீங்க. ஸோ இப்போ நான் வந்து முந்தானை பின் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரண்ட் ப்ளீட்டுக்கு எல்லா ப்ளீட்டையுமே ஒரு 2 இன்ச்சஸ்க்கு இந்த மாதிரி தள்ளி தள்ளி வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு அழகான ப்ளீட்ஸ் கிடைக்கும். அதுக்கு அயன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எத்தனை மாதம் ஆனாலும் அந்த ப்ளீட்ஸ் வந்து மாறவே மாறாது, அப்படியே ஸ்டிஃபாக சூப்பராக இருக்கும். எந்த பின்னுமே நம்ம குத்த தேவையில்லை, சூப்பராக மடித்து வச்சுக்கலாம். எவ்வளோ ஹெவி ஜருகை இருக்கிற சாரியாக இருந்தாலும் இது சேம் தான். இப்போ நல்லா தேய்ச்சிட்டு இது நம்ம அயன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது எப்படி நான் மெஷர் பண்ணுறதுன்னு காட்டுறேன். நிறைய பேர் வந்துட்டு இது எப்படி வந்து நீங்கள் மெஷர் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை நல்லா டைட்டாக அயன் பண்ணிக்கலாம். உங்களோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி சில பேர் ஒல்லியாக இருப்பாங்க, சில பேர் குண்டாக இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ளீட்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் ஃப்ரண்ட் ப்ளீட்டை விடணும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு நீட்டாக அது எல்லாத்தையும் அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஜென்ரலாக இவ்வளோ அந்த இடுப்பு வர வரைக்கும் மட்டும்தான் நம்ம ப்ளீட்ஸை வந்து ஃப்ரண்ட் ப்ளீட்டை அயன் பண்ணணும். அதுக்கு மேலே அயன் பண்ண வேண்டாம், இல்லைனா அதோட அச்சு அப்படியே நிற்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது முந்தான இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஃப்ரண்ட் ப்ளீட். ஸோ நான் பின் எதுவுமே நான் குத்தலை, ஏன்னா சாரீ வந்து டேமேஜ் ஆகிற சான்சஸ் இருக்கிறனால. சில்க் சாரீ டேமேஜ் ஆகாமல் எப்படி பின்ஸ் குத்துறது அப்படிங்கிற வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் ப்ளீட்டில் இருந்து நம்ம முன்னாடி வேஸ்ட் ப்ளீட் எடுப்போம் இல்லையா, அதுக்காக நான் ஒரு அளவு சொல்கிறேன். ஸோ ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு பொதுவாக நம்ம இடுப்பை சுற்றி வரும், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5லேருந்து 2 அடி விடலாம். ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு கம்மியாக இருக்கும், குண்டாக இருக்கிறவங்களுக்கு ஜாஸ்தி விடணும். அது விட்டதுக்கப்புறமா நம்ம ஃப்ரண்ட் ப்ளீட்டை வேஸ்ட் ப்ளீட்டை எடுக்க போகிறோம். ஸோ 1.5லேருந்து 2 அடி தாராளமாக போதும். உங்களோட நீங்கள் சாரீ ஒரு வாட்டி இடுப்பில் சுற்றி பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறமா அந்த ப்ளீட்ஸை எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது ஹெவி சில்க் சாரீஸில் நிறையவே வந்து ப்ளீட்ஸ் வரும், நார்மல் சாரீஸில் கம்மியாக தான் வரும். பாருங்கள், இவ்வளோ வந்து நான் விட்டுறேன். இது வந்து வேஸ்ட் ப்ளீட்டுக்கு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம், மடித்து எடுத்துக்கலாம். சில்க் சாரீங்கும் போது உங்களுக்கு இன்னும் நிறையாவே, இன்னும் சின்னதாக ப்ளீட்ஸ் எடுத்திங்கன்னா நிறையாவே வரும். ஸோ நல்ல ஃப்ளோவியாக நல்ல ஒரு என்ன சொல்கிற இது மாதிரி ஃபேன் மாதிரி சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. இதனால் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ளீட்ஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணிவிட்டு நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ரொம்ப கம்மியான சூடு வச்சு தான் தேய்க்கிறேன், அதனால் நீங்கள் தேய்ச்சி எடுக்கும் போதே சாரீ கலையவே கலையாது. சில்க் சாரீஸில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் நல்ல வெயிட்டாக இருக்கும். அதனால் ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சிட்டிங்கன்னா அது மாறாமல் அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும்.
பார்டர் மட்டும் கொஞ்சம் நான் தனியாக எடுத்து வச்சு தேய்ச்சிக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் நல்ல ஸ்டிஃபாக இருந்தால் தான் சாரீஸ் வந்து கலையாது. ஸோ இது வந்து நீங்கள் வெட்டிங்க்கு, ரிசப்ஷனுக்கு, என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரி எந்த டைப்பாக இருந்தாலும் இந்த மாதிரி ப்ளீட் பண்ணி ப்ளீட் பண்ணி நீங்கள் கட்டிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் 2 minutes தான். ரெடிமேட் சாரீ மாதிரி நம்ம வேர் பண்ணுறது மட்டும்தான் மிச்சம். இப்போ நான் முடிச்சிருச்சு. இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு டெம்ப்ரரியாக இங்கே நான் ஒரு பின் குத்துறேன். ஏன்னா சாரீ விலகாமல் இருக்கிறது. அதுக்கப்புறமா இதையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த நடுவில் இருக்கிற பின்னை எடுத்துட்டு பார்டர் மேலே இருக்கிற பார்டரில் நம்ம குத்திக்கலாம். ஸோ அப்போ தான் இது விலகாமல் இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா மடிக்கிற பார்ட் மட்டும்தான். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற போர்ஷன் எல்லாத்தையுமே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி நம்ம மடிச்சுக்கலாம். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நான் மடிக்கிறதுக்கு நான் டேரெக்டாகவே இன்ஸ்டண்ட்டாக கட்டிக்கலாம் அப்படின்ட்டு. கரெக்டு தான். நம்ம டெய்லி வேர் சாரீஸ் அதுக்கப்புறம் டெய்லி வேர் போகும்போது நம்ம பண்ணிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு வரும்போது ரொம்ப நல்லா சாரீ கட்ட தெரிஞ்சவங்க கூட ரொம்ப டைம் எடுக்கும். அவ்வளோ சீக்கிரமாக நிற்காது. ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு புது சாரீஸ் மெயினாக வாங்குவோம். அது வந்து பழகின சாரீ மாதிரி வாஷ் பண்ண சாரீ மாதிரி நம்மளுக்கு ஈஸியாக இருக்காது. பட் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா அந்த ஃபங்க்ஷனோட பிஸியில் நம்ம ஜஸ்ட் டக்குன்னு ஒரு 2 minutesல கட்டிட்டு போகலாம். ஸோ சாரீ கட்டுற அப்படின்ற அந்த ஒரு டென்ஷனே மிச்சம்தான். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பார்ட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நான் மடித்து வச்சுக்கிறேன். ஸோ எல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபைனல் ப்ளீட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், ஃபுல் பேக்டாக எல்லா ப்ளீட்டுமே உள்ளே வந்து ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி உள்ளே எல்லாமே உள்ளே போயிடுச்சு. ஸோ வெளியே ப்ளீட்ஸ் தெரிகிற மாதிரி வச்சிங்கன்னா சாரீஸ் வந்து பிரியும். இப்போ வந்து எல்லாம் மடிச்சிருக்கிற ரிவர்ஸில் திருப்பியிருக்கேன் சாரியை. ஸோ 2 சைடுமே நம்ம சாரியை மடிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன சைஸில் நீங்கள் பேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் இன்னும் சின்னதாகவும் நம்ம மடிச்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சைஸில் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ திருப்பி இது ரிவர்ஸில் திருப்பி நம்ம இப்போ ஃப்ரண்ட் ப்ளீட் எல்லாமே வெளியே இருக்குது, மற்றதெல்லாம் உள்ளே இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் ப்ளீட்டை கரெக்டாக இந்த மாதிரி ஹோல் சாரியுமே வந்து நம்ம அப்படியே ரேப் பண்ணுற மாதிரி ஃப்ரண்ட் ப்ளீட்டை வச்சு ரேப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரே ஒரு பின் மொத்தமாக 4 பின் எடுத்தேன். இப்போ ஒரு பின் மிச்சமாக இருக்குது. ஸோ 3 பின்னில் நம்ம முடிச்சிட்டோம். அதுலேயுமே ஒன்று வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். சாரீ டேமேஜ் ஆகும்னு நினைக்கிறவங்களுக்கு, பட் கான்ஃபிடென்ஸ் இல்லாதவங்க தாராளமாக அந்த பின்னை வந்து குத்திக்கலாம். ஸோ முந்தானை பார்ட் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஃபுல்லாக சாரியை வச்சு அப்படியே கவர் பண்ணி இப்படி ஆல்ரெடி நான் காட்டின வீடியோவில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரியும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸாக இருக்கிறத திருப்பியும் நம்ம போடாமல் அதை 2ஆக மடித்து அந்த சாரீக்குள்ளேயே உள்ளே சொருவி விட்டுடலாம். இது ஒரு டைப்பு. இன்னொரு டைப் வந்து அப்படியே சாரியை மட்டும் முந்தானியை மட்டும் தனியாக மடித்து உள்ளே விட்டு சொருவிடுறது. அவ்வளோதான். ஸோ வந்து ப்ளீட்டிங் ரொம்ப சிம்பிள், முடிஞ்சுது. இது அப்படியே நீங்கள் ட்ரெஸ்ஸஸ் கூட நடுவில் வச்சு நீங்கள் பேக் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை மாதம் ஆனாலும் கலையவே கலையாது. எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த ப்ளீட்டிங் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போன வீடியோ மாதிரி இதுக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணணும்னா இதை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் கமெண்ட்ஸை கீழே கேளுங்க. தேங்க்யூ.